இந்தாங்க, இந்த டிஷ்யூ எல்லாம் பாருங்க. இதெல்லாம் எழுதுனது யாரு? தப்பு என்னோடதுதான். ஒரு புது உறவை ஆரம்பிக்கலாம். இவ கூடயா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இல்ல. அப்போ வேற யாரோடது? இது ஜெயோட ஹேண்ட் ரைட்டிங். டாக்டர் பாத்து, நெயில் பாலிஷ் பத்திரம். மா ஒண்ணும் இல்லம்மா. நதிங் டு வரி. கூல் கூல், நோ ப்ராப்ளம். என்னாச்சு? பூஜை அடிபட்ட அன்னைக்கு படிக்கட்டுல இருந்து விழுந்தாங்கல்ல, அந்த ஃப்ராக்சர் தான் இது. அன்னைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஒன்றும் தெரியல. ஆனா இன்னைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு தெரியுது. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. வலியும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் டாக்டர் கூப்பிட்டு செக்அப் பண்ண சொன்னோம். இந்தாங்க. டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஆறு வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் மேடம். என்ன அர்ஜுனு, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? என்னமோ கால் உடைஞ்சு போன மாதிரி. அட பைத்தியக்காரா, 6 வாரம் தானே? 6 வாரமும் நான் என்ன பெட்லயே உட்காந்து இருக்க போறேன்? உங்க அப்பாவோட உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க போறேன். என்னங்க விளையாடுவீங்கல்ல? அப்படியே அந்த ஜோடா. ஓகே, வாங்க டாக்டர். ஐயோ முடியலப்பா. அர்ஜுன், நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? கால்ல தானப்பா, அதுவும் முடி அளவுக்கு பிராக்சரா. நான் கால் வடிச்சாலே ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றவ. இதுக்கு போய் ஏன் ஆடுற? இங்க பாரு, ஏன் கண்ணு கலங்குற? எனக்கு ஒண்ணு இல்ல. டாக்டருங்க அப்படிதான் அதை எதன்னு சொல்லுவாங்க. அம்மா இப்ப எந்திரிச்சு ஓடவா இல்ல ஜிங்கு ஆடவா? அம்மா, 6 வாரத்துக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருங்க. அசைய கூட கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். மனோஜ் அண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்காம அம்மாவை நல்லா பாத்துக்க. அண்ணா ஒரு நிமிஷம், ஜெய் வந்திருக்காரு. நீ அம்மா கூட வேறு. மா இதோ வந்துடுறேன். என்னாச்சு தானோ?
ஒண்ணு இல்லைங்க. என் புள்ள எனக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போயிட்டா பாத்தீங்களா? இவ்வளவு பாசத்தை இத்தனை நாளா அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இத நான் தான் எழுதினேன். அது எனக்கு தெரியும். எத்தனை வருஷமா கூட இருக்க? உன் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு தெரியாதா? நீ தான் எழுதுனன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுக்கு எழுதுனன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு, ஏது எழுதுன? நீ வைஷு கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க. அப்ப நீ இன்னும் அவளை லவ் பண்றன்னு தானே அர்த்தம்? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. அப்புறம் என்ன, வாய் திறந்து சொல்ல வேண்டியது தானே? வைஷாலியை லவ் பண்ணிக்கிட்டே காவியாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். வைஷாலியை ஏமாத்திட்டு காவியாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். யார் சொல்லி இதெல்லாம் பண்ற? அர்ஜுன் சொல்லி தானே? இன்னைக்கு அர்ஜுன் வைஷாலியை வேணான்னு சொல்றாரு, நாளைக்கு காவியாவை வேணான்னு சொல்வாரு. அப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவியா? ஜெய், இவங்க கண்ணுக்கு நான் ஹிட்லர் மாதிரி தெரியுறேன். உண்மை என்னன்னு நீயே சொல்லு. அர்ஜுன், நான் சொல்லியா இதெல்லாம் பண்ற? உனக்கு பிடிக்காததை பண்றதுக்கு நான் உன்னை கட்டாயப்படுத்தி இருக்கனா? இவங்க எல்லாம் அப்படித்தான் நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னு உன் மனசுல இருக்கிறத நீயே சொல்லு. நீங்க எதுக்கு அவரை கண்ட்ரோல் பண்றீங்க? இல்ல இல்லன்னு சொன்னாலும் அவர் லைஃப்ல எல்லா டிசிஷனும் எடுக்கணும், அவரை கண்ட்ரோல் பண்ணணும் தானே நீங்க நினைக்கிறீங்க? லிசன், that's not the right way. ஜெய், நீ சொல்லு, உன்னோட டிசிஷன் என்ன? Shut up. மத்தவங்களுக்கு பிரஷர் கொடுக்கிற பழக்கம் உன்னோடது, என்னோடது இல்ல. ஜெய், சொல்லு, காவியாவை மீட் பண்ண விருப்பமா இல்ல இல்லையா? சொல்லு ஜெய், உண்மையை உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. அர்ஜுன் ப்ளீஸ், இப்படிலாம் பேசாத. நான் அந்த பொண்ணை மீட் பண்ண ஒத்துக்கிட்டதே நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான். நான் என்னைக்கு உன் வார்த்தையை மீற மாட்டேன். கேட்டல்ல, அவன் என்ன மதிக்கிறான். உன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற மாதிரி ஆள் இல்ல. ஒருவேளை வைஷாலி அவனுக்கு தகுதியான பொண்ணு இல்லைன்னு அவனுக்கே புரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவளை வேணான்னு சொல்லியிருப்பான். How dare you say that? Of course I will. நீ கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? அண்ணி, ஐ எம் சாரி. நீ ஏன் என்கிட்ட சாரி கேக்குற? இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அர்ஜுன் என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான்னு. அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை தான் நான் செய்வேன். அண்ணி, எனக்கு எல்லாமே அர்ஜுன் தான். எனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன உறவுன்னு என்னால உங்களுக்கும் புரிய வைக்க முடியாது, வைஷுக்கும் புரிய வைக்க முடியாது. இது வரைக்கும் நான் அவனோட எல்லா பேச்சும் கேட்டிருக்கேன். அர்ஜுன் என்ன சொன்னாலும் நான் அதை தான் செய்வேன். அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை தான் நானும் பண்ணுவேன். இதுக்கு மேல நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. Unbelievable. I'm sorry அண்ணி. சேச்சி, நான் ஜெய்ய பார்த்தேன். அதான் சொன்னியே, அப்புறம் என்ன? அவன் நடந்ததெல்லாம் மறந்துரு, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்டான். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அர்ஜுன் என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான்னு. அவன் என்ன ஆசைப்படுறானோ அதை தான் நான் செய்வேன்.
அண்ணி எனக்கு எல்லாமே அர்ஜுன் தான். பூஜா குட்டி அழக்கூடாது. பிரியம்மா எங்க? நான் அவங்கள இப்பவே பார்க்கணும். அவங்க இல்லாம நான் தூங்க மாட்டேன். இங்க பாரு, நான் சொல்றேன்ல அழக்கூடாது. என் செல்ல குட்டியில உன் பிரியம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரியா? அழக்கூடாது. பூஜா தங்கமான பொண்ணாச்சே, ஏன் அழுவுறா? பிரியா பொண்ணு அழமாட்டாளே. எனக்கு பிரியம்மாவை இப்பவே பார்க்கணும் தாத்தா. வந்துகிட்டே இருக்காங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. இப்பவே பார்க்கணும். பூஜா, இந்த பாரு அப்பா வந்துட்டாரு பாரு. அப்பா, என்னாச்சு? அப்பா, என்னாச்சு பூஜா? அப்பா, பிரியம்மா ஏன் இன்னும் வரல? சொல்லுங்கப்பா. பிரியமோளே, என்னது அங்கே வரலையா? ஐயோ, அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்பா, பிரியம்மா ஏன் இன்னும் வரல? சொல்லுங்கப்பா. அண்ணா, இன்னும் அண்ணைய பத்தி எதுவும் தெரியல. அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. வீட்ல எல்லாருமே ரொம்ப டென்ஷனா இருக்கும். பூஜா விடாம அழுதுட்டு இருக்கா. அப்பா, பூஜா, கொஞ்ச நேரம் அழாம இரு, ஓகே? அப்பா வந்துட்டேன்ல, இனிமே நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, ஓகே? பிரியம்மாக்கு நான் ஃபோன் பண்ணேன், ஆனா அவங்க எடுக்கவே இல்லப்பா. சரி, நீ போய் தூங்கு. நான் பிரியாமாவை கூட்டிட்டு வந்துடுறேன், ஓகே? பூஜா ப்ராமிஸ். பூஜா ப்ராமிஸ், ஓகே? தூங்கு. ஸ்ருதி, இவளை கூட்டிட்டு போ. வா பூஜா. அம்மா சீக்கிரம் வந்துருவாங்க, அழக்கூடாது. அர்ஜுன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிரியா எங்க போயிருக்கோம்? தெரியலப்பா, எல்லாமே இந்த வீட்ல கொடுக்குற இடம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. கேர்லெஸ்னஸ்க்கு ஒரு லிமிட் இருக்குப்பா. இல்லப்பா, ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் அட்டன் பண்ண போயிருப்பாளோ என்னவோ. அப்பா, அவ ஒரு டென்டிஸ்ட், ஹார்ட் சர்ஜன் கிடையாது. வீட்ல இருந்து வர போனை அட்டன் பண்ணாத அளவுக்கு அப்படி என்ன பிஸி? என்னப்பா இருக்கும்? இதை நினைச்சு நீங்க யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. ஏய், யாராவது இருக்கீங்களா அங்க? அங்க என்ன நடக்குதுன்னு யாராவது வந்து சொல்லி தொலைங்க. எனக்கு காலு வலிக்குது, இறங்கி நடக்க முடியல. என்னம்மா, என்ன ஆச்சுமா? தண்ணி வந்துட்டாளா? இல்லம்மா, அண்ணா தேடி போயிருக்கு. என்னடி இது, ரொம்ப லேட் ஆயி போயிடுச்சு. இன்னும் ஒரு தகவல் இல்ல. பூஜா வேற அவளை கேட்டுக்கிட்டே இருக்கா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இப்பதான் பூஜாவை தூங்க வச்சேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஐயோ, இவ்ளோ நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்படி கெஸ்ட் எடுக்க முடியும்? எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. அடங்க பிடாரி. ஹலோ. ஹலோ, டாக்டர் பிரியா அங்க இருக்காங்களா? பிரியா மேடம் மதியமே கிளம்பி போயிட்டாங்க சார். ஓகே, தேங்க்யூ. எங்க போயிருப்பா? ஒருவேளை அவங்க அப்பா வீட்டுல இருப்பாளோ? மாப்பிள்ள, பிரியா அங்க இருக்காள? பிரியா? பிரியாமோள் என்ன வீட்டுக்கு வரலையா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. கிளினிக் ஃபோன் பண்ணேன், அங்கேயும் இல்லையா? ஐயோ,
எங்க போனானே தெரியல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளுங்க. டீடைல்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே மாப்பிளை, நான் அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபோன் பண்றேன். ஓகே. எங்க போனா? மணி இത്രയായി. வைஷு வாட்ச்மேன், வாட்ச்மேன் சார், பிரியாவோட வண்டியை பாத்தியா? காலையில போறத பார்த்தேன் சார். திரும்ப வந்த மாதிரி தெரியல சார். காரை கூட இன்னும் காணும் சார். சரி. ம், ஓகே. பிரியா மோளே. என்னது? அங்கே வரலையா? ஐயோ, அவ போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வைஷு, கவிமாக்கு ஃபோன் செய்தோ? வெளிமே அவங்களுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாமா, பிரியா சேச்சி அங்க வந்தாங்களா? அங்கேயும் வரலையா? ஐயோ, ஆமா, இன்னும் வரல. சரி, நான் வந்ததும் இன்ஃபார்ம் பண்றேன். என்ன குருவாயிரப்பா, இந்த மோளுக்கு എന്തായി? மஞ்சு, மஞ்சு, டோன்ட் வரி. அவക്കൊന്നും സംഭവിക്കില്ല. അവൾ തീർച്ചയായിട്ടും വരും. അർജുൻ പോയിട്ടുണ്ട്. മഞ്ജു, ഞാൻ சொல்றതൊന്ന് കേള്. പ്രിയ മോൾക്ക് എന്തോ പറ്റിയിട്ടുണ്ട്. ഒന്നും ആകാതെ. മഞ്ജു, നീ പേടിക്കണ്ട. മഞ്ജു, മഞ്ജു, ഞാൻ പറയുന്നൊന്ന് കേൾക്ക്. അയ്യോ, എനിക്ക് വയ്യ. ஐயோ, இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். சரிப்பா. Shit. மனோஜ் வந்துட்டாளா? எங்கிருந்துடா வர? கோயம்பேடு மார்க்கெட் சார். மார்க்கெட்லயா? ஆமா சார். சரி, பாப்பா. ஏதாவது தேத்த வேண்டியதானே? இவனுக்கிட்டலாம் ஒன்றும் தேராது சார். ஏங்க, இந்த ரோட்ல பிளாக் ஸ்விஃப்ட் ஏதாவது ஆக்சிடென்ட்? இல்லையே சார், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல சார். என்னாச்சு சார், எதுவும் ப்ராப்ளமா? என் ஒய்ஃப் காணோம். ஏன் சார், முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். அதை விட்டு நீங்களே ரோட தேடிட்டு இருப்பீங்க. இல்ல, போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம். போற வழியில நானே தேடிக்கிறேன். இந்த பக்கம் அது மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. முதல்ல ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். முன்னெல்லாம் புருஷங்காரன் எங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான்னு கொண்டாட்டிங்க தேடிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த வேலைய புருஷங்காரனுங்க பாக்குறானுங்க. அப்படி போயிட்டு இருக்குது நாடு. என்ன பண்றது?
பிரியாமோல எப்பவுமே இப்படி நடந்துகிட்டது இல்ல. வேலை இருந்தா மட்டும்தான் வெளியில போவா. அதுலயும் ஏதாவது லேட் ஆகும்னு தெரிஞ்சா உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவா. ஐயோ, இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. വെളുമേ പേടിക്കണ്ട, ചേച്ചിക്ക് ഒന്നും ആയിരിക്കാது. அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். சரிப்பா. இது வெறும் ஆரம்பம் தான் அர்ஜுன். நீ அழுவ, இன்னும் அழுவ.